Friends, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இப்போ நம்ம ஒரு ஆக்டிங் வீடியோ பண்ண போகிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா பானேஷின் இதயம் காதல். ஓகே சார், இதுதான் டைட்டில். இதை பேஸ் பண்ணி நம்ம கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸில் நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு இன்ஸ்பயர் பார்த்தீங்கன்னா நம்ம இதயம் மொழி பாட்டிலேருந்து இதயம் மொழி அதை பேஸ் பண்ண ஆனால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கேரக்டர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா நான் வர இதை சொல்கிறேன், ஆட் பண்ண மொழி வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரோலிங், டேக் கேமரா, ஆக்ஷன். இங்க இருக்கா? ஏய் மச்சான், என்னடா என்ன மச்சான், ஏதாவது ஃபீலிங்ல உட்காந்துருக்கா? அவளை மிஸ் பண்ணு போன இருக்க? இல்லடா, ஒன்றும் இல்லடா. சரி இங்கே வரியா? இல்லடா, நீ போயிட்டு வாடா, ஓகே. சரி, The next day. ரொம்ப மிஸ் பண்ணேனே. என்னால் எதுவும் சொல்ல முடியாது சார். இங்கே இருக்கானே. மச்சான், என்னடா அவனை தெரியுமா? நீ என்ன ஓவியா? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன நீ அவளை மிஸ் பண்ணிட்ட, இவளை மிஸ் பண்ணிட்டேன். என்ன யாரா மிஸ் பண்ணிட்ட? மச்சான், நான் அதை அப்புறமா சொல்றேன்டா. பிரபு, பிராணி சொல்லிட்டாடா. யாரா அவ? நான் அப்புறமா நான் சொல்ல மாட்டேன். போடா, யாரும் நான் யாரும் மிஸ் பண்ணேன். என்கிட்ட நீ எதையோ மறைக்கிற. ஆமா, நீ ஸ்கூல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா பணத்தை? ஆமா, யாரு அவ? நீ லவ் ப்ரப்போஸ் பண்ண இவதானா? சுனிதானா? அவளா அவ ஸ்கூல் படிக்கும்போது நான் அவள் ப்ரப்போஸ் பண்ணேன்டா. ஆனால் அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டாடா. சரி, இப்போ யாரை நீ மிஸ் பண்ணிட்ட சொல்ற? ஒருவேளை காலேஜ் படிக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணீங்க கவிதா. அவனும் இல்லடா, அவனும் ரிஜெக்ட் பண்ணிட்டாடா. சரி, யாரெல்லாம் நீ மிஸ் பண்ணிட்ட ரொம்ப நாள் இல்லடா. யாரும் இல்லடா. பிரபு, நீ மேலே பண்ணு போடா. சரி, இரு நாளைக்கு பார்க்கலாம் ஒன்று. வேற நோண்டி கேட்கலாம். கவிதா, சுனிதான் எல்லாம் நான் ஸ்கூல் காலேஜ் ப்ரப்போஸ் பண்ணேன்னா நான் பார்த்தாங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணேன்னா ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எங்கே இருக்குங்க? கல்யாணம் ஆகிட்டு எதுனா அப்பாவில் பேசுறதுலாம் இருக்கும். சரி, இவங்கெல்லாம் தெரியாமல் இருக்கணும், சஸ்பென்ஸாக இருக்கணும். மனோஜ், சொல்ல அப்பா. பிராணேஷ் யாரோ காலிக்காண்டா. யார் லவ் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேங்காண்டா. அது வேற ஒண்ணு பேட்டேன். நான் தெரியல பேண்டா வாக்க. யாருன்னு? ஆமாண்டா, நான் கேட்டேன் அவன் ஸ்கூல்ல பண்ண சுனிதாவா இல்லை காலையில் லவ் ப்ரப்போஸ் பண்ணி கவிதாவான்னு அவன் சொல்லவே மாட்டேங்காண்டா. இதான் கண்டுபிடுறான் அவனை. நான் பாத்துக்கேன்டா பாபு. அவனுக்கு எப்படி யாரை லவ் பண்ணான்னு நான் கொண்டு வர வைக்கிறேன். சரி, நீ என்ன பண்ண போற? இல்லைன்னா அவன் நான் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு கற்றுக்க போறேன். லவ் ப்ரப்போஸ் பண்ண போன கற்றுக்க போறியா? சின்ன குழந்தையாடா, நீயே இப்போ லவ் சொல்லலாம் போடா. அவன் நீ காலை மனோஜ், அவன் காலை யார் லவ் போனான்னு தெரிஞ்சாண்டா. ப்ளீஸ் ஐடியா ஹெல்ப் பண்ணா.
ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் நீ காலை ஓடு என்ன பண்ண சே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் சொன்னானே அவனா வந்தான் பாரு ஹாய் பானே எப்படி இருக்கா நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கேடா முழுது நல்லா இருக்கேன் ஆமா என்ன சாப்பிட்டியா கணக்கு என்ன சாப்பிட்டியாதான் கேட்கறேன் புரிச்சா ஆல்ரெடி கேட்க வேணான்னா ஆல்ரெடினா புடிச்சாதான் கேட்கற ரொம்ப இருக்கிறீங்க இல்லையா இல்ல ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியாமே அந்த பிரபு போய் நம்ம சொல்லியிருப்பான் மனோஜே முடிச்சானா ஆமாம் மச்சான் ஆமாம் கணேஷ் யாரா லவ் பண்ண சொல்லா ஸ்கூல்ல 2 பேரே லவ் பண்ண 2 பேர் ரிலேட் பண்ணாங்க அவங்களாடா சரி அவங்கெல்லாம் நான் பார்த்தாரா இப்போ பார்த்தா கூட கல்யாணம் ஆகுண்டா சரி அப்ப நீ யார லவ் பண்ண மச்சான் அது யாருன்னு சொல்லு மச்சான் அது யாருன்னு சொல்லு மச்சான் யாருன்னு எனக்கு நீ இது சொன்ன சரி யார் லவ் பண்ண சொல்லு உண்மையா மச்சான் அது வந்து சொல்லு மச்சான் அவன் வந்து சொல்லு மச்சான் தெரியல இவன் தெரிஞ்ச விஷயத்த வாங்கிறது ரொம்ப குடும்பமா இருக்கு இவனை கட்டாவத்தை மறைக்கிறது மச்சான் பரேஷ சொல்ல பண்ணச்சு நீ உன் ஆள் எங்க பேசினாடா சரி என்ன நேம் சொல்றோமா தெரியலடா முடிஞ்சோட போடா வீட்டுக்கு போடா சும்மா நானே கவலையில இருக்கேன் இவன் வேற ஆள் யாருன்னு டிஸ்டர்ப் பண்றான் எப்படா ஒரு நாள் நீயே சொல்லி வைப்பாரு அப்போ நாள் வரும்டா அதுக்கோசம் இந்த நாள் எழுதி வச்சுக்கோடா ஆமா பெரிய அண்ணாமலை ரெடி சவாலா விட்டுவான் போடா ஒரு நாள் வாரு போடா நான் யாரும் சொல்ல மாட்டேன் போடா இந்த நாள் கொடுத்து வச்சுக்கோ ஒரு நாள் நீ அதை தேடி வருவ அப்போ யாருன்னு நான் சொல்றேன் நீயே வந்து அந்த பொண்ணு யார லவ் பண்ணுன்னு சொல்லுவடா தாங்கடா போடா ஒரு வேலை நந்திடுமோ சரி பார்ப்போம் அச்சா அவனை ரொம்ப மிஸ் பண்ண நீ எங்க இருக்கானே தெரியலையே ஓஹோ ரொம்ப மிஸ் பண்ண சரி after eternity later a few months வா நம்ம மனோஜ்ட பேச சொல்லலாம் மனோஜ் பிரபுஜ சரி சொல்லிடலாம்டா ஹலோ சொல்ல பாருங்க எப்படி இருக்க நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் ஆமா என்ன விஷயம் திடீர்னு கால் பண்ணிருக்கா இல்லடா நான் இந்த விஷயத்த சொல்ல போறேன்டா பிரபு இருக்கானா கூட இருக்காண்டா பிரபு சொல்ல மனோஜ் எப்படியா இருக்கு யார் பேசுறா அவனெல்லாம் பேசுறான் பாலேஷ் சரி அண்ணா என்னவா என்னவாடா நான் இந்த விஷயம் பேசுனா வழியா வீட்டுக்கு நீங்க பிரபு கொண்டு வா மனோஜ் நீயே கேள்வி வந்து சொல்லு நான் வந்தேன் பாலேஷ் மனோஜ் பிரபு வரலையாண்டா சரி அவன் வர வேணாம் நீ மட்டும் வாடா மனோஜ் ஓகேடா பிரபு ஏன்னா வர
எனக்கு வேலை இருக்கிறான், நான் அப்புறமா வரேன். ஓகே ஓகே. மனோஜ் சொல்லா பிரபா. அவன் தெரிஞ்ச விஷயம், அவன் தெரிஞ்ச விஷயத்த வாங்கி இங்க சொல்ல. யாரா அவன் ஒன்றும் தெரிஞ்சான். ஓகே ஓகேடா ஓகேடா பிரபு, கவலையப்படாத, நான் போறான் வந்தேன். சரி பாடா மனோஜ். பாடா 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 பாடா. Dang, 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 dang. மனோஜ் தான் நினைக்கிறேன். வாடா மனோஜ். வா. ஹாய்டா கணேஷ், எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்கு என்ன கூப்பிட்டு விஷயம் இல்லாம நீ கூப்பிட்டு மாட்டியே? ஆமாண்டா மனோஜ், நான் யாருன்னு சொல்லுறேன்டா. நீ கேட்டல, என்னைக்கு கேட்டா? ரொம்ப நாள் அடம் பண்ணிக்காத. என்ன மச்சான் இனமில்லையா? இதான் மச்சான் கொஞ்சம் கோல்டா இருக்கு. நான் இன்னைக்கே சொல்லிதான் மாமா, நீக்கே சொல்லிதான் நான் அந்த பொண்ணு யாருன்னு. சரி, நான் தான் அன்னைக்கே சொல்லுவேன்னா. நான் சவால்லாம் ஊற்ற பற்றி அண்ணாமலை மாதிரி எப்படி வந்தா பார்த்த உண்மையை சொல்றதுக்கு. சாரி சாரிடா மனோஜ், சாரிடா. நீ சவாலை ஜெயிச்சடா, நான் சொல்லிட்டேன். சரி ஒன்றுதான் அமைச்சாங்க, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், நமக்குள்ள எவ்வளோ இருக்க வேலை. சரி யார் அந்த பொண்ணுன்னு சொல்லு. மச்சான், நான் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணேன். ஃப்ளாஷ்பேக்கா? இது ஃப்ளாஷ்பேக் சீன். ஃபைன். சரி, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. மச்சான், நம்ம காலேஜ் படிக்கும் போது, காலேஜ் முடிச்சப்போ நான் இன்டர்வியூக்கு போயிருந்தேன் மச்சான். ஆமா, நீ இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் flashback. ஒரு நாள் சீக்கிரமா இன்டர்வியூ நேரம் ஆயிடுச்சு. பண்ணிருக்கா பார்க்க போயிட்டா. அம்மா சீக்கிரமா சீக்கிரம். ஏன்னா அட்டன் பண்றேன். இல்லையா இல்ல திவில் பார்க்க. ஓகேம்மா, பாய் பாய் பாய். சரி, ஏண்டா ஏண்டா மனோஜ் சொல்றேங்க. நீ அது என்ன சொல்ல போறேன், ஒரு பொண்ணை பார்க்க. இல்லடா அதெல்லாம் இல்லடா, நான் கதை சொல்றேன், நீ கேளு. ஓகே சொல்லு. நான் இன்டர்வியூ போயிட்டு முடிஞ்சோடனே, நான் இன்டர்வியூ முடிஞ்சு போயிட்டு வந்தேன். அப்போ நான் ஒரு பார்க்கில் உட்காந்து. ஓகே. அப்படியா? அது ஃப்ளாஷ்பேக் ஓகே ஓகே ஓகே. நான் இன்டர்வியூ போயிட்டு வந்தோடனே, என்னடா இன்டர்வியூ இப்படி ஆயிடுச்சு. சரியா, பார்க்கில் யாரும் போய் உட்காரும். அழகான பார்க், அழகான பஸ். நல்லா இருக்கு. யாரு யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? What I have to do? நீங்க யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, நான் என் பேர் வர்ஷா. நான் இங்க ரிச்சாக இருக்கேன். எஸ், டெல் மீ, என்ன வேணும் உங்களுக்கு? நல்லா இருக்காரு. இவரே மேனேஜ் பண்ணால் சூப்பராக இருக்கும். எப்படி ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகும், அப்புறமா ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லை மேடம். சரி, என்ன மேடம் வேணும் உங்களுக்கு? இல்லை, நான் உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தேன் இன்டர்வியூவில். நான் எங்கள் கம்பெனிக்கு வரீங்களா நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு?
ஓகே மேடம், தேங்க்யூ. உங்கள் பேர் வர்ஷானாங்க? ஆமாம். உங்கள் பேர்? என் பேர் பிராணேஷ். நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ மேடம், நைஸ் டு மீட் யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே மேடம், ஓகே மேடம். பாய் மேடம். என்னடா இது, ஒரு பொண்ணு நம்மளே கூப்பிட்டு ஹெச்ஆர்னு சொல்லி நமக்கே வேலை தராங்க. சரி, நாளைக்கு போய் பார்ப்போம். நீ இன்டர்வியூ பண்ணான்னு. எஸ் சக்சஸ். சரி, நான் நாளைக்கு போய் பார்ப்போம். எஸ். என்ன அழகா இருக்கா அவளை மட்டும். A few moments later. வேலை கிடைச்சிருந்தா கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அவளையும் மேனேஜ் பண்ண எப்படி இருக்கும் பார்ப்போம். சரி, மாட்டுமா. அம்மா என்னடா? ப்ளீஸ்மா, இன்டர்வியூ போகணுமா? இன்னைக்கு எங்கடா? அம்மாம்மா, அப்புறமா சொன்னம்மா. நீ தாமா, நீ டிஃபரெண்ட் அம்மா. நான் சாப்பிட்டு போறேன். ஓகேடா, பொறுமையாது. ஓகேம்மா. இல்லையா, சாப்பிடு. ஓகேம்மா. அம்மா, பாய்மா. ஓகே. அப்பா, ஆஃபீஸ் போயாச்சு. சரி, வா, இன்டர்வியூ போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், டெல் மீ. மேடம், இங்கே ஹெச்ஆர் இருக்காங்களா? நிறையா ஹெச்ஆர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஹெச்ஆர் வேணும்? வருஷான்னு ஒருத்தவங்க. வருஷாவா அவங்க? ஆமாம், இருக்காங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அவங்க இன்டர்வியூ வர சொன்னாங்க. அப்படியா? சரி, நீங்கள் நான் கேட்டுன்னு சொல்கிறேன். ஹலோ மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம். உங்களை பார்க்க ஒரு இன்டர்வியூ கடைக்கு வந்திருக்காரு. யாரு? சபர் குரு. சரிங்க சார், உங்கள் நேம் என்ன? என் பேர் பிராணேஷ். பிராணேஷாங்க மேடம். யாரு பிராணேஷ்? நேற்றுக்கு பாட்டு. வர சொல்லுங்க. ஓகே, சார், நீங்கள் போகலாம். அப்பா, இன்டர்வியூ போகணும். இந்த வாத்தியாரு ஜாப் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டானே, அதுக்கு மேலே இருக்கான். Yes, come in. Good morning, madam. Good morning, Panish. Please take your seat. Thank you, madam. Okay, Panish, are you coming for the interview? Yes, madam. ஓகே, நீங்கள் ஒர்க்கில் எப்படி உங்கள் ரெஸ்யூம் தாங்க ப்ளீஸ். எஸ் மேடம். இந்தாங்க மேடம் ரெஸ்யூம். உங்கள் ரெஸ்யூம். ஓகே பனீஷ், நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? மேடம், நான் ஒரு ஒரு 50 எதிர்பார்க்கலாம் மேடம். ஓகே பனீஷ், ஓகே என்ன மேடம்? ஓகே சொன்னீங்க. செலக்ட் ஆகிட்டா மேடம். ப்ளீஸ் நாங்கள் தரணும். ஓகே, நீங்கள் சேலரி ஐயா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நாங்கள் கன்சிடர். ஹலோ, திஸ் இஸ் பனீஷ் வந்திருக்கேன் இன்டர்வியூக்கு. இதெல்லாம் சேலரி பேக்கேஜ் இருக்கா? இருக்கு சார். ஓகே மேம். பனீஷ்,
சொல்லுங்க மேடம். கணேஷ், நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 30 அந்த மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேவா? ஓகே மேடம். ஓகே மேடம். சாரி மேடம். இட்ஸ் ஓகே. இந்த வேணால் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே ஓகே. சரி சரிங்க கணேஷ், நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணலாம். என்ன மேடம் ஒரு கொஸ்டின் கேட்காத ஜாயின் பண்ணுங்க டேரக்டாக சொல்றீங்க. இல்லை கணேஷ், நான் அதை அப்புறமா சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, வேறு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே மேடம். ஓகே ஓகே. பாய் மேடம். பாய் மேடம். பாய் மேடம். Yes! வேலை கிடைச்சிச்சு. Yes! வேலை கிடைச்சிச்சு. சந்தோஷமான நினைச்சு அம்மாவை சொல்லணும். Yes! ஆனால் அந்த பொண்ணை மறக்கவே முடியல. வருஷம் என்ன சரி, அந்த நான் வேலை இப்படியே வேலை பார்த்தேன். அவளை வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ண வேணாம். ஓகே ஓகே ஓகே. என்னடா மனவாஸ். அப்ப நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். லவ் ப்ரப்போஸ் தான் பண்ணுவேன். இல்ல ஆமாண்டா, சொல்ல விடுறா. என்னடா இந்த இதுல எல்லாம் புரஞ்சான மாதிரி லோஸ் கொடுப்பேன். லவ் ப்ரப்போஸ் பண்ணியா இல்லையா? அதான் சொல்ல வரேன். ப்ளீஸ் சொல்ல விடுறா மனோஜ். ஓகே 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 ஓகேடா ஓகேடா. ஆமா, உனக்கு வேலை கட்சிச்சு. ஓகே, வேலை கட்டி அப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ண அதை மூணு சொல்லு. நீ டீட்டெயிலாக சொல்லணும். சொல்லலாம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு The next day. அதே பார்க்கில் போனேன். அப்போ எதிர்த்தியா அப்பா என்ன வேலை, டயர்டா இருக்கு. சரிவா உட்காந்துக்கலாம். நேற்றுக்கு நல்ல வேலைப்பா, தூங்கணும் போல. யாரு கூப்பிடுது? யாரு? மேடம், வருஷா மேடம், என்ன நீங்க வந்திருக்கீங்க? இல்ல பாரேஷ், நாங்க வாக்கிங் போகல, அதனால உங்களை பார்த்தேன். எஸ் மேடம், சொல்லுங்க. பாரேஷ், நீங்க இந்த வருஷாவே கூப்பிடுங்க. நம்ம ஆஃபீஸில் போகணும்னா மேடம் தான். இங்கே நம்ம இதுதான ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால நீங்கள் வருஷாவே கூப்பிடுங்க. ஓகே வருஷா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, வாங்க அப்படியே பேசிகிட்டே போகலாம். ஓகே மேடம். ஏன் தான் சொல்ல விட மாட்டீங்க? நீ செய்தா லவ் சொல்ற சீனிக்கு வா. அப்பதான் லவ் சொன்னீங்க இல்லையா? பார்க்க நீங்க தான் அவங்களும் போக முடியாது. அதான் சொல்ல வரோம். விட்றா. சரி, இருக்காம ஷார்ட்டா முடி. அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் நானும் எச்ஆர் மேடமும் போனோம் வாக்கிங் மாதிரி. அப்போ அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் ஒன்று சொன்னாங்க பாருங்க. கணேஷ், நீங்கள் என்னன்னா அப்போலாம் நல்லா இது பேசுங்க. ஓகே மேடம். ஓகே ஓகே. கணேஷ், நான் அடுத்த வாரம் ஊருக்கு போனேன். நாளைக்கே ஊருக்கு போனேன். அதனால கொஞ்சம் ஆஃபீஸில் நான் தான் மெசேஜ் பண்ணேன். ஓகே ஓகே மேடம். ஓகே ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி மேடம். எனக்கு சொல்லணும்னு தோணுது. tell me கணேஷ், tell me. மேடம் சொல்லணும்னு தோணுது. அதாவது மேடம் என்ன மேடம் வருஷாவை கூப்பிடுங்க.
சாரி வர்ஷா, அதாவது என்ன சொல்லணும்னு சொல்லப்பா நீ என்ன இது வைக்கிறா. அதாவது வர்ஷா, நான் வந்து என்னாச்சு பனேஷ்? இதுதான் மேடம் ஒரு இதுவாயிடுச்சு. நான் சொல்ல வந்தது அதாவது என்னாச்சு பனேஷ்? வர்ஷா, நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, நான் அப்புறமா சொல்றேன். பாய் வர்ஷா. ஓகே ஓகே பனேஷ். தக்கல் டேய் பனேஷ், ஏன்டா கடைசி வரைக்கும் சொல்ல வந்த இடம் இது பண்ணியாடா? சரி, கடைசியில சொன்னியா இல்லையா? டேய் மனோஜ் சொல்ல ஓடுறா. ஓகே ஸோ இன்னைக்கு அவன் லவ் பாஸ் பண்ண முடியலையே. என்னதான் பண்ணேன்னா சொல்ல வரவோலாம் இதெல்லாம் வருது. சரி, நான் நாளைக்கு அவன் ஊருக்கு போனால அப்பயா நம்ம கால் பண்ணி சொல்லிடலாம். ஓகே ஓகே. ஹலோ, மேடம், வர்ஷா, நான் பனேஷ் பேசுகிறேன். சொல்லுங்க பனேஷ். அதாவது வர்ஷா, நான் என்ன சொல்ல வரேன்னு, அதாவது நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க பனேஷ், சொல்லுங்க. நான் ஆஃபீஸ் வச்சு உங்களுக்கு ஆஃபீஸ் வரணுன்னா வாங்க. இல்லை மேடம், நீங்கள் ஊருக்கு போனேன்னு சொன்னீங்க. ஆமாம், சாரிம்மா, தெரியாமல் சொல்லுவேன். ஊருக்கு போகணும், அதனால் சீக்கிரமாக சொல்கிறேன் என்ன சொல்ல வந்தீங்கன்னு. அதாவது மேடம், அதாவது என்ன பனேஷ், அப்போதான் ஊன்னு சொன்னீங்க. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க மேடம். வர்ஷா, ஒன்றும் இல்லை மேடம், அப்புறமா பேசுகிறேன். ஓகே பனேஷ், நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க, ஆனால் தெரியுது, ஆனால் அப்புறமா சொல்லுங்க. பாய். ஓகே மேடம். ஓகே வர்ஷா, ஹாப்பி ஜர்னி. பார்த்து போயிடுவாங்க. தேங்க்யூ பனேஷ், தேங்க்யூ. இந்த வார்த்தையும் சொல்ல முடியலையே. சரி நாளைக்கு நான் சரி ஒர்க் பண்ணுவோம். ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 1 week later. மச்சான், சொல்லுடா. இப்போ வர்ஷா மேடம் சேர் இருக்காங்க. ஆமாண்டா. அவங்க அமெரிக்கா, அவங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்கண்ணா. திரும்பி வரவே மாட்டாங்கண்ணா. அப்படியா? என்னடா படிச்சு? வர்ஷா மேடம் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டாங்கண்ணா. சொல்லவே இல்லையா? அன்னைக்கு யாரோ சொன்னா சொல்லி இது பண்ணாங்கண்ணா. அவங்க ஆஸ்திரேலியா செஞ்சாங்கண்ணா. வரவே மாட்டாங்க திரும்பியும். என்னடா சொல்ல, வர்ஷா மேடம் வர மாட்டாங்கண்ணா. அவன் நீ ஏன் ஃபீல் பண்ற? ஒன்னும் சரி, நீ போய்க்க. ஆஸ்திரேலியா போயிடா. ஓகே, நம்ம வேலை கான்சன்ட்ரேட் பண்ணணும். மச்சான், இதானா நடந்தது மனோஜ். என்னடா கடைசி வரையும் எந்திர லவ்வ சொல்லவே ஆகுது. எங்க மச்சான் சொல்ல
முடியுது நீ லவ் பண்ணி பாதா அப்போ தெரியும் இதெல்லாம் வைக்கனையா பேசி வருஷால போய் லவ் பண்ணு சொன்னாங்க சரி இப்போ அவன் எங்க இருக்கா இதான் தெரியுமா அவன் எங்க இருக்கா கல்யாணம் ஆயிடுச்சா இதான் ஆயிடுச்சான்னு அது தெரியல மச்சான் அதான் அவன் எங்க இருக்கானே தெரியல ஆஸ்திரேலியா போயிட்டான்னு சொல்லிட்டா அவ வேற ஹை பொசிஷன் வேற அதனால எங்க போயிருப்பானே தெரியலம்மா மச்சான் நீ ஏன் ஹெல்ப் பண்ணு மச்சான் சரி நான் ஹெல்ப் பண்றேன் இப்போதைக்கு நீ தூங்கு பார்ட் 2ல கண்டினியூ பண்ணிப்போம் ஓகே நிறைய பார்ட் 2வா ஆமாண்டா உன் கதை பெருசா போயிருந்துருக்கோம் நீ ஈட்டின்னு இருப்பா பார்ட் 2ல பார்த்துப்போம்ப்பா ஓகேடா சரி பாய்டா மனோஜ் இது அப்படியே பெங்களூர் சொல்லுவோம் ஓகே பாய்டா கணேஷ் பாய்டா இது இதயம் மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது பானேஷின் இதயம் காதல் மாதிரி இருக்கு நான் தான் லவ் சொல்ல இல்லையோ ஏன் தான் இப்படி லவ் சொன்னியோ சரியா போடா சரி பாய்டா கணேஷ் பாய்டா பாய்டா மனோஜ் பாய் அவள் தேனும் நானும் நல்லா இதயம் பார்த்தா பாடு கத்தி வழி லவ்வே சொல்லாத போடா பார்த்து தூரமா சொல்லுவேன்டா பார்க்கலாமா உனக்கு எனக்கு சேலஞ்சு நீ இந்த சவால் தவிர நானும் சவால் விடுறேன் பார்த்து நான் லவ் சொல்லுடா பார்க்கலாமா நல்லா வைக்கணும் பேசி பார்த்து லவ் சொல்ல அவன் தான் ஓகே சரிடா பாய் சரி பாப்போம் எங்க இருக்காளோ எங்க இருக்காளோ சோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிங் வீடியோ ஸோ பார்ட் 2ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு ஸோ பார்ட் 1 பாலேஷன் இதயக்காதல் பார்ட் 1 மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நல்ல இந்த வீடியோவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks to all of us, Hariom. Thanks to all of us.